ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்கே போனாலும் புகைப்படத்தை கட்டுறாரு. நான் என்ன ஆசீர்வாதம் தானே வாங்கினேன். காலுக்கு நடுவில் போய் ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது என்ன மாதிரி வார்த்தை அது? காலுக்கு நடுவில் யார் ஆம்பளை காலுக்கு நடுவில் பெண்ணை தானே நீங்கள் குறியீடு சொல்றீங்க. அதுவும் சமுதாயத்தில் மதிக்கப்படுற பெண்களை நீங்கள் சொல்றீங்க, மிக சாதாரணமாக சொல்றீங்க. அப்போ உங்க மனசுல வக்கரம் இல்லாமல் நல்லாட்சி கொடுக்கல குறை சொல்றீங்க, அந்த குறையை அநாகரிகமாக சொல்றீங்க, பெண்களுக்கு எதிரான மிக மோசமான பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றீங்க, அதையும் கொண்டாடுறாங்க அவங்க தொண்டர்கள். ஸோ மொத்தமாகவே தப்பா இருக்கப்ப இவங்க சரி ஸ்ட்ராங்காக எதுவுமே இல்லை. சில பேர் வெற்றி பெற முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேர்மறை ஆற்றலை கொண்டு இயங்கிட்டு இருக்க மனிதர்களை பார்த்து அசிங்கமா பேசுவாங்க. அவதூறு இந்த ஃபேக் ஐடி வந்து கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டோன்ல தான் உதயநிதி விஜய் வராத தொகுதிகள், பிரச்சாரத்துக்கு வர முடியாத தொகுதிகளுக்கு மட்டும் விஜயோட உருவ பொம்மையை எடுத்துட்டு போறாங்க. உயிரோட இருக்க நபர்களோட பொம்மையை செஞ்சு நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிஎம் கேண்டிடேட் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாருன்னா நல்ல விஷயம் தான். அது இவ்வளவு ஆக்டிவா நான் இருக்கேன்னு காமிக்கிறாரு. எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்கால இருக்காரு, இல்லையே ஆக்டிவா இருக்காரு. அவரோட உருவமை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு கேட்குறீங்க. லூசுங்கிறது வந்து தமிழக மக்கள் கிடையாது, ஏடிஎம்கே தொண்டர்கள் கிடையாது, என்டிகே தொண்டர்கள் கிடையாது, டிவிகே தொண்டர்கள் கிடையாது. டிஎம்கே ஓட் பண்ண ரெடியா இருக்காங்கல்ல, அவங்க தான் லூசு. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் யூடியூபர், ஆக்டர், அரசியல் விமர்சகர் அருணோதீன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்கே போனாலும் புகைப்படத்தை காட்டுறாரு. ஆக்சுவலி அது வந்து போன எலெக்ஷனுக்குமே காட்டிட்டு இருக்காரு, இந்த எலெக்ஷனுக்கு அதே ஃபோட்டோ காட்டுறாரு. அந்த ஃபோட்டோக்கு எடப்பாடி பழனிசாமிகளும் தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. நான் என்ன ஆசீர்வாதம் தானே வாங்கினேன், அந்த ஃபோட்டோ போய் காட்டுறியே அப்படின்னு. ஆக்சுவலி ஒரு தொகுதிக்கு போனோம்னா அந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனை, இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்ணாங்க, அதை பற்றி சொல்லாமல் இது மாதிரி ஃபோட்டோ காட்டி ஒரு அரசியல் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான பாலிடிக்ஸா? இல்லை இல்லை, இதில் அடிப்படையே தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன அவங்க பெரிய என்ன சொல்கிறது, அந்த அரசியல் மக்கள் போய் பேசுகிறாங்கல்ல பரப்புரை, அதுவே பண்ண தேவையில்லை தான் நான் சொல்கிறேன். டிஎம்கேல இருக்க எல்லா பொறுப்பாளர்களுமே சரி பண்ண தேவையில்லை. எப்போனா நீங்கள் நல்ல ஒரு 5 வருஷம் ஆட்சி நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் பரப்புரையே பண்ண தேவையில்லையே, மக்கள் தாராளமாக ஓட் போட போகிறாங்களே. ஸோ அப்படி நீங்கள் பரப்புரை பண்ண போகிறீங்கன்னா என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிக்காமீங்க. இப்போ வீட்டில் பிரச்சனை வந்து நம்ம சொல்லுவோம்ல, இவ்வளோ நல்லதை நான் பண்ணியிருக்கேனே சொல்லிக்காம கூடாது. ஸ்டில் சொல்கிறேன், நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு என்னையா மதிக்க மாட்டேன்னு சொல்லி சண்டைலாம் போகிறோம்ல வீட்டில். அந்த மாதிரி இவ்வளவு நல்லாட்சி நாங்கள் கொடுத்துருக்கோம், ஓட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு தொடரணும்னா ஓட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் போக வேண்டியதானே. அதையும் பண்ண மாட்டேறீங்க. என்னெல்லாம் நல்ல விஷயம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டி பற்றி நீ குறை சொல்கிறீங்கன்னா அவங்க 5 வருஷம் ஆட்சியிலே இல்லை, அவங்கள குறை சொல்கிறீங்கன்னா என்ன மாதிரி குறை சொல்கிறீங்க? மிக மோசமாக சமூக நீதி, சமத்துவம், பெண்ணியம் அதை கட்டி காக்கிற கட்சின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தாலுமே, எடப்பாடி ஐயா காலில் விழுந்திருந்தாலுமே அதை நீ சொல்கிற முறைன்னு ஒன்று இருக்குல்ல. ஐயா அதுக்கு நாகரிகம் பதில் சொல்லிட்டாரு. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப நான் ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. மீன்ஸ் நீங்கள் என்ன டார்கெட் பண்ண வரீங்க எனக்கு புரியுது. அதுக்கான ஆன்சர் அவரும் சொல்கிறாரு. அதில் காலுக்கு நடுவில் போய் ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது என்ன மாதிரி வார்த்தை அது? காலுக்கு நடுவில் யார் ஆம்பளை காலுக்கு நடுவில் பெண்ணை தானே நீங்கள் குறியீடு சொல்கிறீங்க. அதுவும் சமுதாயத்தில் மதிக்கப்படுற பெண்களை நீங்கள் சொல்கிறீங்க, மிக சாதாரணமாக சொல்கிறீங்க. அப்போ உங்கள் மனசில் வக்கரம் இல்லாமல் அது எப்படி வார்த்தையாக வெளில வருது? அது கைத்தட்டி கூச்சல் போட்டு அதை கொண்டாடுறதுக்கு ஒரு குரூப் கீழே கூட வந்து கைத்தட்டுறாங்க. ஆக்சுவலி செட் பண்ணுவாங்களா சார்? ஈவன் செட் பண்ணாலும் அசிங்கங்கிற, செட் பண்ணாட்டியும் அசிங்கம், செட் பண்ணாத அதோட அசிங்கம். ஒரு பெண்ணை பற்றி எப்படி நீங்கள் கட்சியில் தப்பாக பேசலாம்? இப்போ பெண்ணையும் பேசிட்டு இருக்க கட்சி இது, அப்படி பேசாதுன்னு சொல்லி கட்சியில் இருக்க தொண்டர்கள் குரல் கொடுக்கணும். நீங்கள் அவர் பேசுகிறான்ட்டு நீங்கள் கைத்தட்டி கூப்பாடு போடுறீங்க அப்படின்னா இந்த கட்சியில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்படி ஒரு மாற்று கட்சியில் இருக்க ஒரு சமுதாயத்தில் மதிக்கப்படுற பெண்ணை பற்றி இவ்வளவு மோசமாக உங்கள் கட்சியில் இருக்க துணை முதலமைச்சர் பேசுறாருன்னா இது பேசுகிற தவறுன்னு சொல்லி நீங்கள் இனிஷியேட் பண்ணணுங்கிறேன். நீங்களும் அதை எதுவும் பெருசாக பேச மாட்டீங்க. அவர் அடுத்தடுத்து தொடர்ச்சி அதை பேசிக்கிட்டே இருக்காருங்கிறப்ப அடிப்படையில் எவ்வளோ முரண் இருக்குன்னு பாருங்கள். நல்லாட்சி கொடுக்கல குறை சொல்கிறீங்க, அந்த குறையை அநாகரிகமாக சொல்கிறீங்க, பெண்களுக்கு எதிரான மிக மோசமான பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்கிறீங்க, அதையும் கொண்டாடுறாங்க அவங்க தொண்டர்கள். ஸோ மொத்தமாகவே தப்பாக இருக்கப்ப இவங்க சரி ஸ்ட்ராங்காக எதுவுமே இல்லை, மொத்த வன்மத்தையும் வீசுவோம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நமக்கு எது சுகத்தை கொடுக்குதோ. சில பேர் வெற்றி பெற முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேர்மறை ஆற்றலை கொண்டு இயங்கிட்டு இருக்க மனிதர்களை பார்த்து அசிங்கமாக பேசுவாங்க. அவதூறு இந்த ஃபேக் ஐடி வந்து கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த டோனில் தான் உதயநிதி சார் வந்து இப்போ அப்ரோச் பண்ணிருக்காரு எலெக்ஷனை. அது ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து எடப்பாடி பழனிசாமி இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அது வந்து பிரச்சார கூட்டத்தில் புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு, இளைஞர்களை தடமாறி போயிடாதீங்க, உங்களுக்கு நான் தான் ஆல் பாஸ் போட்டேன் கொரோனாலேருந்து சொல்லி, மன உளைச்சல் ஆகக்கூடாது மாணவர்கள்னு சொல்லி அவர் வந்து இளைஞர்களை டார்கெட் பண்ணுறாரா, ஓட்டு சேரிடக்கூடாதுன்னு? உறுதியாங்க. ஏன்னா இதை சொல்லி காமிக்காம பாருங்களேன், சொன்ன பிறகு நமக்கே தோணுது, ஆமாம் நம்ம பண்ணார்ல அப்படின்னு. ஏன்னா சாதாரண விஷயமா இன்ஜினியரிங் முடிக்கிறது சாதாரண விஷயமா? இந்த படத்தில் காமிக்கிற காமெடிலாம் கிடையாது. உட்காந்து படித்தா அவ்வளோ சில முடிச்சிட முடியாது. உட்காந்து படித்தாலும் அது கஷ்டம். 10 வருஷம் இழுத்தவங்க பசங்களாம் நான் பார்த்துருக்கேன், கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதை பண்ணி விட்டார்ல, ஏன் படித்து பாஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணி படித்து பாஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கலாமே. அதுங்க பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் ஆல் பாஸ்னு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாருல, அது எலெக்ஷனுக்கு நமக்கு பயன்படுன்ட்டு அவர் பண்ணல. நான் அடித்து சொல்கிறேன், பயங்கரமான மன அழுத்தத்தில் இருக்காங்க, கொரோனா வந்துருச்சு. ஸோ இதில் நீ வந்து வெயிட் பண்ணி படிங்கன்னா லைஃப்பில் 1 வருஷம் வீணாக போகுதுங்க. ஈவன் படித்து வேலை கிடைக்காம லைஃப் வீணாக போகுது, அது வேறு கணக்கு. ஸ்டில் டிகிரியை வச்சுக்கிட்டு ஃபேஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போ அதுக்கான பாசிபிலிட்டி சார் கொடுத்துருக்காரு, மனசார கொடுத்துருக்காரு. இது அதான் சொல்லலை, எலெக்ஷனுக்கு ஃபேஸ் பண்ணி அவர் இதை பண்ணல. பசங்க மன அழுத்தம் ஆகக்கூடாது, அப்பா அம்மாவுக்கும் ப்ரெஷர் தானே.
ஒரு வருஷம் போச்சே ஃபீஸ் கட்டி அப்படின்னு. ஸோ அப்போ அது எதுவுமே வேண்டாம், நிம்மதியாக இருங்க, பாஸ் போட்டு விட்டுறேன். உங்கள் திறமையை நீங்கள் வந்து இப்போ படித்த பசங்க படிக்காத பசங்க குழப்பம் வருதா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப நீங்கள் அதை காமிச்சிக்கங்க, டெவலப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மூலம் தான் சார் இதை பண்ணார். அதை சொன்ன பிறகு தான் பசங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்கள் எந்த பார்ட்டி சம்மந்தப்பட்ட நபர்களாக இருங்க, டிவிக்கே கூட சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, வீட்டில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்குது, நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை சொசைட்டிக்கிட்டேயோ வந்து நான் டிகிரி முடிச்சேன்னு சொல்லி சீன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் நான் தான். அதை மறந்துடாதீங்க. அதுக்காக ஓட்டு போட்டுன்னு கூட அவர் கேட்கல, மீன்ஸ் மறந்துடாதீங்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. ஸோ இதை நம்ம சொல்லித்தாங்க ஆகணும். ஈவன் நம்ம அப்பா அம்மாவே நமக்கு விஷயங்கள் சொல்லி காட்டுறப்ப, இதை நான் செஞ்சேன்னு சொல்லி காட்டுறப்ப 10 மாதம் சொந்தங்கிற விஷயங்கள்லாம் படங்களை வசனமாக வர்றப்ப இதை ஏன் சார் சொல்லக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். மிகச்சரியாத ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாரு. அது ஃபீஸ் கட்டதே பேரண்ட்ஸ் சொல்லி காட்டுற நிலைமையில சம்டைம்ஸ் இருக்கு. கண்டிப்பா. ஆனால் பாஸ்போர்ட்டை இவர் சொல்லி காட்டுற தப்பு இல்லை. ஏன் சொல்லி காட்டாமல் இருக்கணும், சொல்லி காட்டணும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை கேட்ட இளைஞர்கள் சில பேர் ஆமா இல்லை, ஓகே இல்லை, நம்ம அதை மறந்துட்டோம்ல, இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் மாறினது நான் கேள்விப்படுறேன். அது ஒர்க் அவுட் ஆகுது. சார் சமீபத்தில் வந்து மணச்சநல்லூர் தொகுதியில் வந்து திமுக வேட்பாளர் கதிரன் அவர்கள் நிற்கிறார். அவர் மேலே ஏற்கனவே கிட்னி திருட்டு புகார்லாம் இருக்குது. அவர் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறப்ப அசால்ட்டாக வந்து லூஸு, உன் ஓட்டெலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒருமையில் பேசுகிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு கர்வம் எப்படி அவங்களுக்கு வந்துச்சு? எஸ், லூஸுங்கிறது வந்து தமிழக மக்கள் கிடையாது, ஏடிஎம்கே தொண்டர்கள் கிடையாது, என்டிகே தொண்டர்கள் கிடையாது, டிவிகே தொண்டர்கள் கிடையாது. டிஎம்கே ஓட் பண்ண ரெடியாக இருக்காங்கல்ல, அவங்க தான் லூஸு. அவங்களாம் திட்டுறாரு அவர். அதுதான் விஷயம். அவங்க தான் கேட்டுட்டு அமைதியாக போவாங்க. இல்லை கோவம் வந்தால் கூட ஓகே தலைவர் ஏதோ கோவத்தை திட்டாப்புல, அப்புறம் நைட்டு போய் இப்போ பார்ட்டி பண்ணி சில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது அவங்க போவாங்க. ஸோ அந்த லூஸுங்கிற வார்த்தை நம்ம யாருக்குமே கிடையாது, நம்ம கோவப்படவே தேவையில்லை. அது டிஎம்கே தொண்டர்களை திட்டாரு, அவ்வளோ தைரியமாக திட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி என்ன பண்ணாலும் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா, இப்போ நீங்கள் தான் லூஸு, மக்கள் இப்போ டிஎம்கே ஓட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களே தான் லூஸுன்னு திட்டுறாரு. ஸோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த இஷ்யூ அலிகேஷன் அவர் மேலே இருக்குது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஃபேஸ் பண்ணுறப்ப கூட உங்களால் மக்களை பார்த்து ஓட் பண்ண போகிற மக்களை பார்த்து லூஸுன்னு திட்டுறதுக்கு தைரியம் வருதுன்னா நம்ம திட்டுவோமாங்க லூசுன்னு பொது இடத்துல டிஜிட்டலாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கப்போ இப்போ ஆஃப் கேமரா எவ்வளோ பேச முடியும், ஆன் கேமராவில் பேச முடியுமா? அது எவ்வளோ தப்பு அநாகரியம் அது. ஆனால் ஆன் கேமராவில் எலெக்ஷன் கேம்பெயினில் இத்தனை மக்களுக்கு முன்னாடி லைவ்ல நீங்கள் லூசுன்னு திட்டுறீங்கன்னா சாதாரணமாகவே அப்போ உங்கள் மனசுல எவ்வளோ வன்மம் வக்கரம் இருக்குது. அப்போ நீங்கள் ஆஃப் கேமராவில் மனிதர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம்? ஸோ அதுதான் காட்டுது. ஸோ லூஸுங்கிறது வந்து நம்ம யாருமே கிடையாது, வந்து ஆதங்கப்படவே தேவையில்லை. டிஎம்கே தொண்டர்கள் திட்டுறாரு, அவங்க லூசுன்னு தான் அவர் டீல் பண்ணுறாரு. இல்லை வேட்பாளர்கள் எப்படி சார் தைரியமாக அறிவிக்கிறாங்க? ஆக்சுவலி அந்த கதிரவன் அவங்க மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பெரிய அலிகேஷன் போயிட்டுருக்கு. யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேசியிருக்காங்க அந்த கிட்னி திட்ட வழக்கை பற்றி. இப்போ தைரியமாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து காளியம்மாள் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுறப்ப கார்த்திகா தங்கப்பாண்டியன் அவங்களோட வேட்பாளருக்கு வந்து அவ்வளோ கேசஸ் இருக்குது. அவரோட ஹஸ்பண்ட் தங்கப்பாண்டியங்கிற மேலே வந்து பாலியல் வழக்கு குற்றருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை பெற்றிருக்காரு நீதிமன்றத்தால். இந்த மாதிரி கேண்டிடேட் தைரியமாக அறிவிக்கிறாங்களே எப்படி? அதான் வேல்யூவான ஆட் ஆன் பாயிண்ட்டுங்க. இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூன்னு சொல்லி நமக்கு அந்த மொபைல் நெட்வொர்க்குக்கெல்லாம் ஆட் ஆன் பேக் கொடுப்பாங்க, உங்களுக்காக இது அப்படிங்கிற மாதிரி. அங்கே வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டம் யார் யார் செலெக்ஷன் ப்ராசஸில் இவர் இவ்வளோ கேஸ் இருக்கா, இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறப்ப அந்த கிரிமினல் ஐடியாலஜியோடு இவங்களால் இயங்க முடியும், மக்களை அப்ரோச் பண்ண முடியும். இன் ஃபியூச்சர் சிக்கல் வந்தால் கூட நமக்கு தெரியும் டிஎம்கே ஐடியாலஜி என்னங்கிறது. ஸோ பிரச்சனை வந்துச்சுன்னா நீ அதை டீல் பண்ணு, கட்சி தலைமை பெருசாக ஹெல்ப் பண்ணாது, தள்ளின்னு தான் ஹெல்ப் பண்ணும், நீ தான் சொல்லி ஆள் கை காமிச்சு விட்ருவோம், நீ டீல் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றப்ப அவரால் அதை டீல் பண்ண முடியுமா? வர வேட்பாளரால் கண்டிப்பாக லஞ்சம் மூலம் ஆபியஸ்லி நடக்க போகுது, அது டெம்ப்ளேட் அது. ஸோ அப்போ பிரச்சனை வரும், வந்தால் அவர் டீல் பண்ணுவாரா இல்லை கை காமிச்சிருவாரா தலைமையை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் ஆட் ஆன் பாயிண்ட் தானே. இவ்வளோ பிரச்சனை டீல் பண்ணுறாருன்னா லஞ்சம் மூலம் அசால்ட் டீல் பண்ணி முடியும் அவங்களால. ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அதாவது கோர்ட்டு கேஸே பார்க்குறாங்க, மக்கள் ஹேண்டில் பண்ண மாட்டாங்களா? ஈஸி, மக்கள் ஈஸிங்க. என்ன பயந்துருவாங்க? ஆமாம், சீரியஸ்லி எலெக்ஷன் டைம்ல திமிரா பேசுவோம் மக்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அந்த பதவிக்கு வந்துட்டாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய வேலை இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு பேச முடியாது. போய் ரெக்வஸ்ட்டாக கேட்குறப்ப அப்படின்னா நம்ம பயந்துருவோம், நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. ஸோ அது அவங்களுக்கு தெரியும். ஸோ மக்களை எலெக்ஷனுக்கு அப்புறம் மிரட்டி உருட்ட முடியுமா அவங்களால, பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறப்ப அதில் பயங்கரமாக ஆட் ஆன் பண்ணி உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த கேஸ் அதிகமாக இருக்க நபர்களை வேட்பாளர்களை போகிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சார் வந்து ரீசெண்டாக வந்து கடலூர் வந்து பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு அறிமுக நிகழ்ச்சி வேட்பாளர் திமுக கூட்டணியில் வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் வந்து ஒரு பெயருக்காக வந்து பிரேமநாத விஜயகாந்த் அவர்கள் பேரையும் சொன்னார், அறிமுகப்படுத்தி சொன்னார். ஆக்சுவலி ஒரு நடைமுறையாக வந்து எல்லாரும் ஏஞ்சி நின்னாங்க. அவங்க வந்து ஒரு உட்காந்து சிரிச்ச ஒரு உடல் மொழியில் இருந்துச்சு. அது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனால் சிஎம் ஸ்டாலின் சொன்னோடனே ஏஞ்சி வணக்கம் தெரிவித்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மைவேங்க, நான் இது வெளிப்படையாக பேசுகிறேன், நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அண்ணன் சார்ந்த சமூகம் கிடையாது, நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு பயங்கர கோவம் வருது, ஏன் இப்படி அவர் மதிக்க மாட்டேங்க இருக்கும் எனக்கே வருதுங்கிறப்ப அந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிற மக்களுக்கோ இப்போ நீ ஓட் பண்ணணும்னு நினச்சி அண்ணனை அதிகாரத்தில் வைக்கிறதுக்கு அது தொடர்பான அது சார்ந்த கட்சி கூட்டணி கட்சி நீங்கள் வெற்றி பெற வைக்கிறது, நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல அண்ணனை அவமானப்படுத்துறதை பார்த்து கோவம் வரலையா, ஆதங்கம் வரலையா? என்ன சொல்கிறது, ரௌத்திரம் பொங்க வேண்டாமா? என்னடா அப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ வேல்யூ இல்லாத பர்சன் அண்ணன், அவரால் எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். நான் சில இன்டர்வியூல கொடுத்து சாலையில் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுனது ஐடியா வேறு, நான் தமிழ் தேசியவாதி. ஸ்டில் நான் சொல்கிறேன், அண்ணன் தனியாக நிற்கிறார் எலெக்ஷன்னா 50% மேலே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது
வெல்றதுக்கான வாய்ப்பு. தனியாக சிஎம் கேண்டிடேட் நிற்கிறாருன்னா வெல்றதுக்கான வாய்ப்பு 50% மேலே இருக்குது. இது ட்ரெண்டிங்க்கு வியூஸ்க்கான பேசல, மனசார பேசுகிறேன். ஸோ அப்படி நம்ம அண்ணனை பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் இவ்வளோ சாதாரணமாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாதுங்க. அவருக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். என்ன சொல்கிறது, ஒன்றிய அரசுலேருந்து இந்திய அரசுலேருந்து பாஜகன்னு சொல்கிற எல்லா விஷயங்களுமே அவருக்கு தெரியும். இவ்வளவு தெரியுற அவருக்கு டிஎம்கே கூட்டணியில் இருக்க சிக்கல்கள் தெரியாதா, லஞ்ச ஊழல் நடக்கிறது தெரியாதா, இல்லை மிக மோசமான விஷயம் நடக்கிறது தெரியாதா? ஸ்டில் அவர் அந்த கூட்டணி கூட இருக்காருன்னா பிஜேபி கவர்மெண்ட் எதுக்கிறதுக்கு இது ஒன்று தான் ஆப்ஷன் தெரிஞ்சு தான் இருக்காரு. அதில் அவர் நிலைப்பாடு மிகச்சரின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கப்ப இவ்வளவு விஷயங்கள் புரிஞ்ச ஒரு மனுஷரை நீங்கள் வந்து இவ்வளோ சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவீங்களா? இப்போ பிரேமலதா மேம் இருக்காங்க அப்படின்னா ஏன் நீங்கள் அண்ணன் பேர் சொன்னால் எந்திரிக்க கூடாதா? பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்பேர் பண்ணி பார்ப்போமா? 2 பேரும் நிக்க வச்சு பேச பார்ப்போமா? அரசியல் என்ன பேசுவீங்க? அவங்களோட சீட் கம்பேரிசன் நான் தான் பெரிய ஆளு, நீங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றதுங்கிற மாதிரி ஒரு அந்த போக்கு தான் வெளிப்படுதுங்கிறேன். ஆனா அப்ப கூட பாருங்க, அண்ணன் யாருக்கா நிக்கிறாரு, எங்க சுத்தியுமே அவர் சமூக மக்களுக்கு சார்ந்த விஷயங்களுக்கு அவர் உறுதியா கடைசியில் நின்றுப்பாப்ல. இந்த பக்கம் தான் சார்ந்த குடும்பத்துக்காக அவங்க நிக்கிறாங்க. ஒரு பெண்ணா அவங்க சரி தனிப்பட்ட முறையில் வேற கணக்கு, அது சரின்னு நான் சொல்லுவேன். அந்த குடும்பத்தை வந்து உறுதிப்படுத்த பார்க்குறாங்க தமிழக அரசியலில், அது வேற. ஸ்டில் மக்களுக்கான அரசியல் வர்றப்ப தேமுதிக மக்களுக்கு என்ன செஞ்சு அப்படின்னா இல்லை, தான் குடும்பத்துக்காக தான் செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா கூட எந்த வகையிலையுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஸ்டில் கம்பேர் பண்ணி பார்த்தா அவரோட வேல்யூ எங்கேயோ இருக்கு. ஸோ அவர் உங்கள் பேரை சொல்கிறேன்னா அதுவே வரவங்க, நீ சந்தோஷப்படணுங்க. ஸ்டாலின் சார் மட்டும் உங்களுக்கு அண்ணன் இல்லை, திருமாவளவனும் உங்களுக்கு அண்ணன் தான். ஸோ அவர் ஆசீர்வாதம் நல்லா தான் இருப்போம் நம்ம. அப்படி இருக்கப்ப நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக அவரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, அப்படி கடந்து போகிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மைண்டில் என்ன இருக்கோ அதான் வெளிப்புற செயல்பாடுகள் வரும், எங்களுக்கு புரியுது. இனிமேல் அப்படி ஹேண்டில் பண்ணாதீங்க அண்ணன் நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் சொன்ன கருத்து தான் கிட்டத்தட்ட பாமக தலைவர் அன்புமணி நாம தான் சொல்லியிருக்காரு. 1000 விமர்சனங்கள் இருந்தாலுமே ஒடுக்கப்பட்ட குரலின் ஓங்கிய குரல் அவர் தான் இருக்காரு. ஆமாம், அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இதானா? ஆமாம், திமுக கூட்டணிங்கிறாரு. எஸ், அது இவ்வளவு தொடர்ச்சியாக அந்த சேர் போகிற விஷயத்துலேருந்து நம்ம மீன் பார்க்குறோங்க. அது அண்ணன் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாரு. அது அவர் சாதாரணமாக கடந்து போகலாம், அது சாதாரணமான விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் அது உங்க ஒரு முரண் இருக்குல்ல. ஏன் எல்லாரும் உட்கார சேரில் உட்கார முடியல? ஏன் பிளாஸ்டிக் சேர்? அங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா அது இங்கே வரை வெளிப்படுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பேர் சொல்கிறாருன்னா அந்த மதிப்பு ஸ்டாலின் சார் வந்து பிரேமலதா மேம் சொல்கிறப்ப எப்படி ஒரு பூரிப்போட நீங்கள் எந்திரிக்கிறீங்களோ, கொண்டாடுறீங்களோ, செலிப்ரேட் பண்ணி மனசுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ, அதே சந்தோஷம் அண்ணன் சொல்கிறப்ப வரணும். ஏன்னா கூட்டணி கட்சியில் நீங்கள் இருக்கீங்கிறப்ப பன்முகம் கொண்ட பொறுப்பாளர், பன்முகம் கொண்ட சமூகங்களை ஒன்றா சேர்த்துருக்கீங்க நீங்கள். ஸோ அப்போ அதில் ஒரு முகமாக நீங்கள் இருக்கப்ப அவர் உங்கள் பேரை சொல்கிறப்ப நீங்கள் அதில் தானே அதிக பூரிப்படையணும். நீங்கள் அதை பற்றி பேசாமல் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஸ்டாலின் சார் சொல்கிறப்ப எந்திரிக்கிறீங்கன்னா மனசுக்குள்ள வன்மங்கள் இருக்கலாங்க, எல்லாருக்குமே இருக்கலாம். ஆனால் அது இப்படி வெளிப்பட தேடுற அளவுக்கு ஓவர்லோட் ஆகக்கூடாது நான் சொல்கிறேன். சார், சினிஃபீல்டில் வந்ததுனால தான் இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஜனநாயக படம் ஒரு அன்அஃபிஷியலாக வெளியே வந்திருக்கு. அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர் மார்க்கில் எடிட்டரோட சிம்பிள் தான் இருக்குது, இது சென்சார் போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்காது, கண்டிப்பாக விஜய் தரப்புலேருந்து படமே லீக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட முட்டாளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருமே இவ்வளோ உழைப்பை வீணடிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது அஃபிஷியலாக அந்த படத்தில் பங்களிப்பு செஞ்ச எந்த ஒரு நபருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது எத்தனை பேரோட உழைப்பு, அது அதுலேருந்து ப்ராஃபிட் வருதுன்னா அடுத்த படத்துக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீன்ஸ் விஜய் சார் படம் இல்லை, வேறு படங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதே ஆஃப் ஸ்க்ரீன் டீம் ஒர்க் பண்ணும், ஆன் ஸ்க்ரீன் டீம் ஒர்க் பண்ணும், ஃபேமிலி ரன் ஆகும். அதைத்தானே மக்கள் பார்ப்பாங்க, அதைத்தானே சினிமாவில் இருக்க பீப்புள் பார்ப்பாங்க. இதை செஞ்சால் பெரிய அநியாயம் அப்படின்னு. ஏன்னா வயிற்று அடிக்கிற கணக்கு தானே அது. ப்ரொடியூசர் ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி அவருக்கு இந்த லாஸ் ஆச்சுன்னா திரும்ப வரால் இன்னொரு படம் உடனே பண்ண முடியாது. சினிமாவில் இருக்க நபர்களுக்கு அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் கமிட் ஆனதாங்க, அதுதாங்க வாழ்க்கை அவங்களுக்கு. நான் சொல்கிறது ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாருக்குமே, டெக்னீஷியன் எல்லாருமே சொல்கிறேன். ஸோ அப்போ அதை அடித்து காலி பண்ணுவோன்னு சினிமாக்குள்ளே இருக்க நபர்கள் அந்த டீமுக்குள்ளே இருக்க நபர்கள் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இதை அப்படி செய்கிறாங்கன்னா அவங்க சினிமாவுக்கு உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு எப்படி பிடிச்சிருவாங்க, அவளே விட்டுற மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் லீக் பண்ணிட்டு நீங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா அதை எப்படி விட முடியும்? கண்டிப்பாக தேடி பிடிச்சிருவாங்க, ஐபி லிங்க் எல்லாம் வச்சு பிடிச்சிடலாம். ஸோ அப்படி இருக்கப்ப விஜய் சார் தான் லீக் பண்ணியிருப்பான்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு 0 பாசிபிலிட்டிஸ்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க்குங்கிறத தாண்டி இந்த விஷயம் இவர் தான் பண்ணியிருக்காருன்னு உறுதிப்படுத்தப்பட்டா எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் 0. ஸ்டில் அப்படி தான் சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சினிமா பீப்புள் அவர் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க நான் சொல்கிறேன். ஸோ அப்படி சினிமாவுக்கு சார் துரோகம் பண்ண மாட்டார். அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஏன்னா கொள்கையில் மாறுபடலாம், சினிமாவுக்கு அவர் எவ்வளோ உண்மையாக இருப்பாருங்கிறப்ப மாஸ்டர் படத்தோட எக்ஸாம்பிள் என்ன இருக்குது? ஏன் அவர் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுத்துட்டு போக முடியாதா? பிளாக் பஸ்டராக இருக்காதா? ஸோ அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ணி, கொரோனாக்கெலாம் வெயிட் பண்ணி ஒரு சீட் விட்டு ஒரு சீட் தள்ளி உட்காந்து அந்த படத்தை பார்த்து பிளாக் பஸ்டர் அடிக்கல. அந்த படம் தேட்டரில் வந்து ரிலீஸ் நிறைய படம் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் வந்த கல்ச்சர் சேஃப் ஆகிக்கும், ரொம்ப நாள் பெண்டிங்கில் கிடக்குது, வட்டி கட்ட முடியல. ஸோ ஓடிடியில் சேஃபாக ரிலீஸ் பண்ணிட்டு போயிடும்னு ரிலீஸ் பண்ண படங்கள் பிளாக் பஸ்டர் ஆனது இருக்குது. ஆக தேட்டர் ரிலீஸ் பண்ணிக்கலாம் பர்மிஷன் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி. ஸோ அப்படி இருக்கப்ப ஒரு சீட் விட்டு ஒரு சீட் தள்ளி உட்காந்து பார்த்து அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது, ஹிட் அடிக்குது, சில படத்தில் குறைகள் இருந்தால் கூட பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னா அதுக்கு வெயிட் பண்ண சொன்னது, வெயிட் பண்ணது சார் தான் மிக முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா சினிமாவை வெல்லணும், தேட்டர் உரிமையாளர்கள் வந்து சம்பாதிக்கணும், தேட்டரை விட்டு நம்ம போயிடக்கூடாது, ஈஸியாக நம்ம வாழ்க்கையை போயிடக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்ச சார் இந்த வேலையை பண்ணவே மாட்டார். எலெக்ஷனுக்கு வின் பண்ணுறதுக்காகவோ அதுக்காகவோ கண்டிப்பாக பண்ண மாட்டார். அப்படி படத்துக்கான சான்சஸ் என்ன பொறுத்துக்கு 0ங்க. அது ஒரு டாப்பிக்கே கிடையாது. நிறைய மீம்லாம் பார்க்குறேன், சார் இதை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி மண்டையில் கொண்ட அப்படிங்கிற மாதிரி மீம்லாம் பார்க்குறேன். அது பார்க்க நல்லா இருக்கலாம், ஷேர் பண்ண நல்லா இருக்கலாம். ஆனால் விஜய் சார்
அறிவுரையின்படி அவர் சிந்தனையில் இந்த தாட் ப்ராசஸ் இருந்திருக்காது நான் சொல்கிறேன். இருக்காது. இதுல வந்து விஜய் சம்பந்தப்பட்ட எந்த நியூஸ் வந்தாலும் அதை அவங்களா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா தான் பாலிடிக்ஸ்க்காக பண்றாங்க. இது ரொம்ப ஈஸியா வந்து எதிர்க்கட்சிகள் பேசிடுறாங்க. நான் சொல்றது விஜய் சார் பண்ணிருக்க மாட்டார். விஜய் சாருக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் நடந்திருக்காது. அதுக்கு மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். அதை தாண்டி கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு வக்காலத்து வாங்கி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா யாரையும் நான் நம்ப மாட்டேன் இந்த விஷயத்தில். இல்லை சார், இந்த இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன்லேருந்து, ரஜினிலேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து, சூர்யாலேருந்து நிறைய ட்வீட் போட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இவ்வளோ ஜனநாயகம் பேசும் விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்துக்காக இன்னும் பேசலையே விஜய் அவர்கள். எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்குது. ஏன் இதை பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா கட்சியில் இருக்க தம்பிகள் எல்லாம் படம் பார்க்காம பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் சார் வந்து என்னன்னு தெரியல. இப்போ நானும் படம் பார்க்கல, ஒரு சீன் கூட நான் பார்க்க மாட்டேன். தியேட்டரில் வந்தால் தான் நான் பார்ப்பேன். ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறாரு, முஸ்லிம்களுக்கு எதிரான படமா. இது எவ்வளோ போடுறோம்னு எனக்கு தெரியல. அது எப்படி ஒரு சினிமா பர்சனாக இருந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அருமையான பாயிண்ட்லாம் வாழ்வியல் பற்றி பேசுவார், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்டில் இந்த விஷயம் எப்படி இது லீக்குன்னு தெரிஞ்சுது, படம் ரிலீஸ் ஆகல, அஃபிஷியலாக வரல. நீங்க அதை பாக்குறீங்களே, பார்த்துட்டு ஒரு கருத்து சொல்றீங்கன்னா உங்களால எப்படி பார்க்க முடியுது? இதே நீங்க பாக்குறதே அன்அஃபிஷியல் தானே. தப்பே. இப்போ உங்க படம் இது மாதிரி வர்றப்ப நீங்க பாப்பீங்களா? தெரியாது அவங்களுக்கு. ஸோ அப்போ பார்த்துட்டு அதில் குறை சொல்றது படம் வந்த பிறகு நீங்க பேசலாம். அது தப்பா இருக்க நம்மளும் சேர்ந்து அண்ணன் கூட பேசலாம். ஆனா இங்க ஒரு தவறான விஷயத்த பண்ணியிருக்காப்புல அவரு, அது ரொம்ப தப்பு. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த பக்கம் விஜய் சார் அதை லீக் பண்ணிருக்க சான்சஸ் 0. ஆனால் அதை தாண்டி பொலிட்டிக்கல் அந்த குழப்பத்துக்காக சில பேர் ஏதோ பண்ணலாம்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருந்தா அது யாருன்னு கண்டுபிடிச்சி உங்க எடுத்து தான் சரி வரும். ஒரு சினிமாவில் ஒரு சின்ன பங்களிப்பு எனக்கும் இருக்குது, நானும் அதை என்னோட தேவை நிறைவேற்றிட்டு இருக்கேன், அதெல்லாம் நானும் பலன் அடைஞ்சிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப எனக்கு பயங்கர கோவம் ஆதங்கம் இருக்குது. யார் அதை பண்ணான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ டிவிக்கு ஒரு ட்ரெண்டை உருவாக்கி இருக்கு. அதாவது விஜய் வராத தொகுதிகளுக்கு, பிரச்சாரத்துக்கு வர முடியாத தொகுதிகளுக்கு மட்டும் விஜயோட உருவ பொம்மையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது நிறைய கேலி சித்திரத்துக்கு உண்டுவானுச்சு. ஒரு படி மேலே கும்பகோணம் தொகுதி வேட்பாளர்கள் வந்து ஹோலோகிராம் டிசைனில் வந்து விஜய் பேசுகிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே மக்களை பார்க்க முடியாமல் இப்படிலாம் ஹோலோகிராம் ஏஐலாம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சிஎம் ஆயிட்டானா நெருங்க முடியாத தலைவர் தானே மாறுவார் அவர். உறுதியாக ஒன்றும் இல்லைங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, இது அந்த கட்சியில் தொண்டர்கள் பொறுப்பாளருக்குமே கோவம் வரணும். என்ன தலைவர் உங்கள் தலைவர் தானே அவர், ஏன் வரமாட்டேங்கிறார்? கோவம் தான் உங்களுக்கு இப்பயே வரணும். நீங்களே ரெடி பொம்மையை தூக்கி வச்சுட்டு நிற்கிறதுக்கும். நான் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, சில சேனல்ஸில் பார்க்குறேன், எனக்கு அதான் தோணுச்சு. உயிரோடு இருக்க நபர்களோட பொம்மையை செஞ்சு நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க? என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? பைத்தியம் பிடிச்சிருச்சா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் உருவப்படத்தை வந்து வச்சு ஓட்டு கேட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆமா, அதனால பண்ணாங்க. தார்மீகமா ஏத்துக்கலாம். இதுல வந்து இருக்காரு அவர் அப்பப்ப அங்கங்க வெளில போனா கூட சைக்கிள் ஓட்டுறாரு, ஆக்டிவா இருக்காரு. சிஎம் கேண்டிடேட் ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறாருன்னா நல்ல விஷயம் தான். அது இவ்வளவு ஆக்டிவா நான் இருக்கேன்னு காமிக்கிறாரு. எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்கால இருக்காரா? இல்லையே, ஆக்டிவா இருக்காரு. அவரோட உருவமை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஓட்டு கேட்கறீங்கன்னா அது அவர் மாதிரி இல்ல, வேற ஏதோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக்கா இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு ஓட்டு கேட்கறீங்கன்னா உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சான்னு நான் கேட்கறேன். சாரோட போட்டோ அட்லீஸ்ட் வச்சுக்கங்க பேனர்ல. வர முடியல, ஸோ அவர் சார்பான்னு சொல்லி கேளுங்க. பொம்மை ஒன்று செய்யறாங்க பாருங்க, செலவு பண்ணி. எனக்கு அதான் சரியான சிரிப்பா இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா? மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. மக்கள் வந்து என்ன சொல்றது, நீங்க நினைக்கிறீங்களா ஓகே செலவு வந்துருச்சு பாப்போம் கை காட்டுவோங்கிறதெல்லாம் ஃபன்னு. மக்கள் பார்த்து சிரிச்சுட்டு போய் வீட்டில் போய் சொல்லி சிரிப்பாங்க. அது விஜய் சார் மாதிரிலாம் இல்லை, இதா இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இந்த வேட்பாளர் விஜய் சாரோட பொம்மையை வச்சுக்கிட்டு ஒரு வேட்பாளர் ஓட்டு கேட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்குறான்ப்பா, அரசியல் இவங்க இப்படி பண்ணுறானுங்கப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி அந்த ஹோலோகிராம் அப்படிங்கிறது நான் அதை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். ஏன்னா ஒரு புது முயற்சி, அது டிஜிட்டலாக சாரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அது வாக்காலம் மாறாது. ஒரு புது முயற்சி, அட்வான்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அது நின்று பேருமே தவிர டிஜிட்டலாக சார் வந்துட்டாரு ஓட்டை போட்டுருவோம். எதுக்கு டிஜிட்டலாக? இப்போ காசு இறக்குனா எல்லாரும் டிஜிட்டலாக அதை பண்ண முடியும். இதுக்கு ஆச்சரியப்பட்டுலாம் ஓட்டெலாம் கொடுக்க முடியாது. ஸோ இது நல்ல ஒரு இனிஷியேட், அதை நான் பாராட்டுறேன். ஸோ லேட்டஸ்ட்டாக யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 80லேருந்து இருந்துச்சு தொகுதிகள் ஜெயிக்கிற மாதிரி, இப்போ 157 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது எல்லார் மூலைக்குள்ளுமே இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காரு. இப்படி ரெகுலராக ஒருத்தவரால் பேச முடியாது, வித் ப்ரூஃபோட பேச முடியாது. அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ அந்த வகையில் அவரோட வீடியோஸ் எல்லா வீட்லையும் ஓடுறத நான் கேட்குறேன். மீன்ஸ் ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ளவங்களுமே இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து டிவியை வச்சுக்கிட்டு ப்ரூஃப் காமிச்சிட்டே இருக்காரு, இத்தனாயிரம் கோடின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா சும்மா சொல்ல முடியாது. வதந்தி பரப்புற தூக்கி பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. டேட்டாவோட பேசுவார். எஸ், நீங்கள் வதந்தி பரப்புற மாதிரி ஒரு கேஸ் போட கூட உடச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்துருவார். ஏன்னா அவர் சைடு உண்மை இருக்குது. ஸோ அப்போ அப்படி பேசக்கூடிய திரகாத்திரமா ஒருத்தரால் பேச முடியுது அப்படின்னா அவர் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால அவரோட சர்வேங்கிறது வேல்யூபிளாக தான் இருக்குது. ஸோ அதுவும் இப்போ எடுத்தோம் அப்படத்தோன்னு இல்லை, முன்னாலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. மக்களோட மனசு மாறும் இல்லை, அப்போலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேக்கு 80 இருக்குது, டிஎம்கேக்கு ஆட் ஆனால் நிறைய இருக்குங்கிறப்ப அதோட கிராஃப் மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. 80, 90, 119, கடைசி 157 வந்து நிற்கிது. ஸோ இந்த சர்வே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்குள்ளே இப்போ டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு ஆரம்பத்தில். நான் அதை ஃபீல் பண்ணேன். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிச்சப்போ மாநாடு நடத்துறப்ப நல்ல வேல்யூவாக இருந்துச்சு. அடுத்து மக்களை சந்திக்க போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பண்ண மிக மோசமான விஷயம், சொசைட்டியில் பாதிப்பு ஏற்படுத்த அதோட வேல்யூ குறைஞ்சது நமக்கு தெரியுது. டிவிகேக்குமான பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. என்டிகேக்கு ஆரம்பத்தில் குறைவாக இருந்தாலும் கொஞ்சமாக வந்து கடைசியாக ஒரு சீட்டு சொல்லியிருக்காங்க, வெல்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா சீமான் சாரா கூட இருக்கலாம்.
ஸோ அப்போ இந்த சர்வே டீட்டெயிலாக தான் இருக்குது நான் சொல்கிறேன். மக்கள் மனசில் என்ன இருக்கோ அதை பதிவு பண்ணக்கூடிய சர்வேவாக தான் இருக்குது. ஸோ இந்த பல சர்வேக்கள் எடுப்பாங்க, வேறு டீம் வந்து தமிழ்நாட்டில் எடுக்கும். ஸோ மாரிதாஸ் சார் வந்து இந்த சர்வே எடுத்திருக்காரு, அவங்க டீம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் பொய் புரட்டுகள் இருக்காது, அந்த வேலைகளை அவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ ரோடு எரராக இருக்குன்னா அங்கே டீம் சொல்லுவாப்பில், எந்த டீம் நமக்கு தெரியல, ஆனால் ஸ்டில் போய் ஃபோட்டோ வந்துருங்க. இந்த தெருவில் இதுக்கு வந்து இத்தனை லட்சம் கோடியா இந்த ரோடா அப்படின்னு காமிப்பாப்புல. அந்த ஊரில் உள்ள ரோட ஃபோட்டோ எடுத்து போட்டுருவார். ஸோ அந்த டீம் ஒர்க் பண்ணுங்கிற அந்த அளவுக்கு இறங்கி போய் ஒர்க் பண்ணக்கூடிய டீம் அது. ஸோ அப்போ இந்த அளவுக்கு டேட்டா அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது உண்மையான டேட்டாவாக தான் இருக்கும். ஏடிஎம்கேக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத அது காமிக்குது. சரி, இதே மாதிரி கல நிலவரம் போயிட்டு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி அதிமுக இஸ் வின்னிங், நல்லாட்சி இஸ் கம்மிங் சொல்கிற மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.